புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை பள்ளி கல்வித்துறை சார்பில் 10வது சர்வதேச யோகா திருவிழா கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்க சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், தலைமை செயலர் சரத் சௌகான், பள்ளி கல்லூரி மற்றும் சிறியவர் முதல் பெரியவர்கள் என 3000க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் பல்வேறு ஆசனங்களை செய்தனர். தொடர்ந்து விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என அனைவரும் ஏராளமாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேய்திருவிழா நடப்பது வழக்கம். அதன்படி 20ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 17ஆம் தேதி கருட சேவை நடந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா நடந்தது. இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். தேரானது கோவிலில் இருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகள் வழியாக மீண்டும் கோயிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அலுவலர் சந்தானராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மின்துறை மின் கட்டணத்தை உயர்த்த போவதாக அறிவித்த நிலையில் அதனை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் மின்துறை அமைச்சர் தலைமையிலேயே ஆலோசனை கூட்டம் நடத்தி மின் கட்டணத்தை திரும்ப பெற மின்துறை ஒழுங்கு ஆணையத்தை வலியுறுத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். இதனை உறுதிப்படுத்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்கள் மின்துறை உயர் அதிகாரியை சந்தித்து நிலைப்பாட்டை கேட்டறிந்தனர். மின் கட்டணத்தை திரும்ப பெற்றால் பொதுநல அமைப்புகளின் புதுச்சேரி காரைக்கால் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது தொடர்பாக ஆலோசனை செய்து அறிவிப்பதாக தெரிவித்தனர். அப்போது லோக ஐயப்பன், சுகுமாரன், அழகர் பிரகாஷ், ராஜா, சுவாமிநாதன், தமிழ்நெஞ்சன், வேலுமணி ஆகியோர் உடனிருந்தனர். இது ஃபுல்லா மக்கள் தலையில திணிக்கப்படுற ஒரு வரியா இருக்கு. அதனால இந்த வரி இது அரசாங்க மானியமா ஏத்துச்சுன்னா எங்களுக்கு நாங்க வரவேற்கிறோம். ஆனா நீங்க சொல்லிட்டு மறுபடியும் நிலுவையெல்லாம் சேர்த்து ஒரேடியா மக்கள் தலையில வச்சிட போறீங்கன்ற ஒரு பயம் தான் போகுது. அப்ப அடுத்த மாசம் வரி வராது. இந்த உயர்த்தப்பட்ட வரி அடுத்த மாசம் வராது. அப்புறம் கொடுத்தா நீங்க வெளிப்படுத்துவீங்களா? அப்புறம் கொடுக்கலன்னாக்கா பண்ண மாட்டேன். அப்ப அப்ரூவல் கொடுக்குறாங்கன்றது என்னைக்கு நீங்க சொல்லுவீங்க? அப்ரூவல் கொடுத்தாங்க கொடுக்கல, அப்ரூவல் கொடுத்தா அன்னைக்கு சார் கொடுத்தா அன்னைக்கே அறிவிப்பீங்களா? ஏன்னா அறிவிக்காத நீங்க வாங்கினா அதோட பெரிய இஷ்யூ ஆகிடும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு இல்ல, நீங்க அதிகாரி, நீங்க சொந்த செய்ய போறீங்க. ஒரே ஒரு செய்தி என்னன்னாக்கா, தடையில்லாத மின்சாரம் நம்ம கொடுக்கவே முடியல. மக்கள் ஏதாவது ஒரு பகுதியில தினம் தினம் மின்சார தடையால அவதிப்படுறாங்க. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நல் ஆசியோடு பிறந்தநாள் விழா காணும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் தங்கத்தேர் உற்சவ நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த பெரியோர்கள், நிர்வாகிகள், பிரமுகர்கள், இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் பிறந்த குழந்தை மற்றும் குழந்தை மருத்துவ மையம் ஜீவன் அமைத்துள்ளது. புதியதாக பிறந்த குழந்தைகளுக்கு விரிவான கவனிப்பை வழங்குவதில் அர்ப்பணிப்புடனும் நெருக்கடியான காலங்களில் குடும்பங்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. புதியதாக பிறந்த குழந்தைகள் மற்றும் குழந்தை நோயாளிகளின் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய மிக கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ள மையமாகும். புதியதாக பிறந்த குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை பிரிவு, NICU வசதிகள் என
பல்வேறு சிறப்பு சேவைகளை வழங்குகிறது. இம்மையத்தில் உள்ள NICU எனப்படும் தீவிர சிகிச்சை பிரிவில் 16 படுக்கைகள் கொண்ட லெவல் 3 அலகு உள்ளது. இது மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ஜீவன் மருத்துவ மையத்தில் இரக்கம் மற்றும் அதீத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு உயர்தரமான மருத்துவம் பணியாற்றி வருகிறது. இதுவரை சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டுமே இது போன்ற குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவமனை இருந்து வந்துள்ளது. இப்போது புதுச்சேரியில் இது போன்ற மருத்துவமனை இருப்பது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. குழந்தை பிறந்துச்சு. ஆனால் குழந்தை பிறந்து குறைஞ்ச எடையோடையும் குழந்தையும் குட்டியாகவும் பிறந்ததுனால நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் தான் எங்களுக்கு நம்பிக்கையும் ஊக்கமும் கொடுத்தாங்க. இப்போ வந்து பசங்களுடைய அந்த சுச்சுவேஷன்லேருந்து இப்போ நம்ம ரொம்ப ரிலீஃப் ஆகிட்டோம். எங்களுக்கு இப்போ பசங்களை பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இப்போ எடையும் அவங்க அதிகமாக கூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேஸில் நல்ல தெளிவாக இருக்குது. அதை பார்க்கும்போது நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அதெல்லாம் காரணம் நான் ஜீவன் NICன்னு தான் நான் சொல்லுவேன். இடஒதுக்கீட்டு நாயகர், பெரியாரியல் வேந்தர், பெரியார் கண்ட பேரறிஞர் ஆணைமுத்து நூற்றாண்டு பிறந்தநாள் தொடக்க விழாவை முன்னிட்டு தந்தை பெரியார் சிலை அருகில் ஆணைமுத்து திருவுருவப் படத்திற்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் சமூக நீதி போராளிகள், பெரியாரியல் உணர்வாளர்கள், அரசியல் கட்சி சார்ந்தவர்கள், பொதுநல இயக்கத்தினர், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோப்பன் செய்திருந்தார். முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து காண்பித்தனர். தொகுதி தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பங்கேற்று யோகாவை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், மாநில செயலாளர் வெற்றிச்செல்வன், மாநில செயலாளர் திருச்சந்திரன், கமலக்கண்ணன், தொகுதி OBC பிரிவு நடராஜன், துரை ராமலிங்கம், கலிய பெருமாள், ஹரிதாஸ், ஊடக பிரிவு மோகன், செயற்குழு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழர் களம் அழகர், புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் சீனியர் கேட்டரிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குப்தா 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் சாதாரண பணியாளராக பணியில் சேர்ந்த இவருக்கு 25 ஆண்டுகள் ஆளுநர் மாளிகையில் அதிகார தோரணையில் இருந்து வந்தார். பல ஆளுநர்களை கையில் வைத்துக்கொண்டு 350 கோடிக்கு மேல் சம்பாதித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் சீனியர் கேட்டரிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குப்தா என்பவருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி கொடுக்க நினைக்கும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மேலாண் இயக்குனர் அந்த கோப்புகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் பொதுநல அமைப்புகள் ஒன்று திரட்டி கடுமையான போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சரி, உங்களுக்கு எப்படி இவ்வளவு துணிச்சல் வந்தது? எப்படி இது போல ஒரு போலி ஆவணம் தயாரிச்சு இது போல செய்யறாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா வெளிப்படையா சொல்றாங்க, சுற்றுலாத்துறை அமைச்சர் தான் எனக்கு பின்னாடி பலமா இருக்கிறாரு, பாதுகாப்பா இருக்கிறாரு, என்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த துறையில இருக்கக்கூடிய எல்லாரும் மிரட்டி கொண்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இது போல போலியான ஆவண கோப்பை தயாரித்து பதவி கொடுப்பதை எங்களை போன்ற சமூக நல அமைப்புகள் வன்மையா கண்டிக்கிறோம். இவங்க கொடுக்கக்கூடிய பதவியை உடனே தடுத்து நிறுத்தணும். அப்படி செய்யலன்னா இது மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டமா வெடிக்கணும் என்று இந்த அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறோம். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், சேர்மன் RL வெங்கட்ராமன், பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் ஆகியோர் மாநில தேர்தல் ஆணையர்கள் ஜவஹர் மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அதில் பேராசிரியர் ராமதாஸ் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்த காலத்தில் அவர் பாராளுமன்றத்தில் கோரிக்கை வைத்த காரணத்தால்
மத்திய அரசாங்கத்தின் நிர்பந்தத்தால் 2006ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அதன் பின் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்த வேண்டிய 3 உள்ளாட்சி தேர்தல்களை புதுச்சேரி அரசு பல்வேறு காரணங்களை சொல்லி நடத்தாமல் தள்ளி போட்டு கொண்டு வருகிறது. அதன் விளைவாக புதுச்சேரி மாநிலத்திற்கு வரவேண்டிய பல கோடி மானியம் வழங்கப்படாமல் உள்ளது. மத்திய அரசு நிதி உதவி கிடைக்காத காரணத்தால் புதுவை மாநிலத்தில் உள்ள 5 நகராட்சிகளிலும் கிராம பஞ்சாயத்துகளிலும் வளர்ச்சி பணிகள் கடந்த 13 ஆண்டுகளாக தடைப்பட்டுள்ளன. எனவே உள்ளாட்சி தேர்தலை தடைகள் ஏதுவானாலும் அவற்றை சட்டப்பூர்வமாக கலைந்து உடனடியாக தேர்தலை நடத்த ஏற்பாடு செய்யுமாறு கழகத்தின் சார்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. கோரிக்கையை பெற்றுக்கொண்ட தேர்தல் அதிகாரிகள் ஜவஹர் மற்றும் கோவிந்தராஜ் ஆகிய இருவரும் ஆவணம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். ஜூன் மாதம் மலேரியா எதிர்ப்பு மாதமாக ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மலேரியா எதிர்ப்பு மாத விழிப்புணர்வு பிரச்சார நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மருத்துவ அதிகாரி மருத்துவர் அஸ்மா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். முன்னதாக சுகாதார உதவி ஆய்வாளர் இளஞ்செழியன் அனைவரையும் வரவேற்றார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் நோக்கு உரையாற்றினார். பள்ளியின் நிர்வாக தலைவர் கிரண்குமார், பள்ளியின் தாளாளர் எழிலரசி, பள்ளியின் முதல்வர் உமா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பிரச்சார பயணம் ஆனந்தா நகர் பகுதியில் முக்கிய வழியாக சென்று மலேரியா பற்றிய விழிப்புணர்வு, மலேரியா நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுதல், மலேரியா நோயின் அறிகுறிகள், கொசு ஒழிப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பிரச்சார பயணத்தை ஆசிரியர்கள் ஷகிலா, கார்முகிலன், ஆர்த்தி, ரம்யா, ராஜலட்சுமி, ஸ்னேகா, கலையரசி, தீனதயாளன் ஆகியோர் வழிநடத்தி சென்றனர். பிஆர்டிசி நிர்வாகம் 2018ஆம் ஆண்டு வாக்குறுதி கொடுத்தபடி முன்தேதியிட்டு தினக்கூலி ஊழியர்களாக மாற்றி 150 காலி பணியிடங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு நாளைக்கு ஊதியமாக 350 ரூபாய் பெற்று வருகிறோம். இதனை உயர்த்தி வழங்க வேண்டும். மகளிர் நடத்துனர்கள் உள்ளிட்ட அனைத்து ஒப்பந்த ஊழியர்களையும் 3 மாதத்துக்குள் தினக்கூலி ஊழியர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பிஆர்டிசி சங்க தலைவர் தமிழ்செல்வன் தலைமை தாங்க நிர்வாகிகள் அருள்மணி, வெங்கடேசன், ரிசப்பன், விஜயராகவன், பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்தவர், சிவராம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாகூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மூலநாத சுவாமி தேவஸ்தானம் நரசிம்ம பல்லவ மன்னரால் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பின்னர் 9ஆம் நூற்றாண்டில் பராந்தக சோழனால் புனரமைக்கப்பட்டது. பல வரலாற்று சிறப்புமிக்க இக்கோவிலின் திருத்தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இத்தேர் திருவிழாவை முன்னிட்டு பாகூர் கிழக்கு வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சுபிக்ஷம் அபாக்கஸ் நிறுவனத்தின் சார்பில் ஸ்ரீ சுபிக்ஷம் மாணவ மாணவிகள் சுபிக்ஷா, தனுஷா, மோனிஷா, அக்ஷிதா, அஸ்மிதா, அக்ஷினி, கார்த்திகா, பத்மபிரியா, கௌஷிக் மற்றும் பிரிதிஷா ஆகியோர் கலந்து கொண்ட பரதநாட்டியம் மற்றும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாகூர் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன், பாகூர் கிராம நிர்வாக அலுவலர் ரகுநாதன், கோவில் நிர்வாக அதிகாரி பாலமுருகன், ரவி, ஆலய பொறுப்பாளர் ஜெயபால், ஆலய அர்ச்சகர்கள் சங்கர், பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளை வாழ்த்தினர். சிறப்பு அழைப்பாளராக அன்பழகன் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுபிக்ஷம் அபாக்கஸ் நிறுவனர் நாகலட்சுமி ஹரிஹரன் செய்திருந்தார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் PRN திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விதமான யோகாசனங்கள் கற்றுத்தரப்பட்டன. எந்த அளவுக்கு உங்களால் பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணலாம். உங்கள் நெத்தி வந்து கரையை தொடரலாம். ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ப்ளீஸ் செகண்ட் வித் மூச்சு இதேபோல் மணவள்ளி தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10வது சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது.
மணவெளி சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்தின் வழிகாட்டுதலின்படி பாஜக விவசாய அணி பொதுச் செயலாளர் கலைவாணன் தலைமையில் ராஜா, தங்கதுரை, இளஞ்செழியன், உன்னிகிருஷ்ணன், இசைவேந்தன், விக்கி, ஏழுமலை, குமரன் ஆகியோர் முன்னிலையில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். யோகா ஆசிரியர் லோகேஷ் யோகா குறித்த செயல்முறை விளக்கம் அளித்தார். காரைக்கால் 1 and பாண்டியன் 4. 10வது சர்வதேச யோகா தினம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் அரியாங்குப்பம் கொம்யூன், தானம்பாளையம், நல்லவாடு சாலையில் இயங்கி வரும் சென்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 10வது சர்வதேச யோகா தினம் விழா நடைபெற்றது. பள்ளியின் சேர்மன் ராமு தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தனர். இதேபோல் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடக்க விழா மற்றும் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஆல்பா பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குநர் தனத்யாகு ஸ்போர்ட்ஸ் அகாடமியை திறந்து வைத்தார். மேலும் 67வது மாநில அளவிலான யோகா போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்ற ஆல்பா பள்ளி மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் ஆல்பா பள்ளி கல்வி குழுமங்களின் இயக்குநர் தனத்யாகு வழங்கி கௌரவித்தார். இதில் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 10வது உலக யோகா தின விழா ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் கலையரங்கம் அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை பற்றியும் அதன் நன்மைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் யோகாசனங்களை செய்து அசத்தினார். இதில் யோகா மைய நிறுவனர் பிரகாசம் செயல்முறை விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு, குடப்பாக்கம், தொண்டமானத்தம், பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் அய்யனார், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் உடற்பயிற்சியாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு ஈரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் முத்தியால்பேட்டை விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக கிரிக்கெட் போட்டி கடந்த 16ஆம் தேதி கோட்டக்குப்பம் ரவுண்டனா அருகே உள்ள ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோ மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முத்தியால்பேட்டை பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமை தாங்க காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் வெற்றி பெற்ற கிரிக்கெட் அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் 50,000, இரண்டாம் பரிசாக 30,000 ரூபாயும், மூன்றாம் மற்றும் நான்காம் பரிசு 10,000 ரூபாய் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி பொறுப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர்திருவிழா நடப்பது வழக்கம். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்திருவிழா நடந்தது. இதில் பக்தர்கள் வடம் பிடித்து தேரிழுத்து சிறப்பித்தனர். தேர்திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து 15வது வருடமாக பாஜக பிரமுகர் சம்பத் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஏகாம்பரம் ஆசிரியர் தேவராஜ், ராமதாஸ், டாக்குமெண்ட் டைரக்டர் ராஜா, சரவணன், முகமது யூனஸ், பாண்டியன், சதீஷ், மணிராஜ், பழனி, தாமரை செல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை நிறுவனர் தில்லை சபாபதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் உறுப்பினர்கள் ஆறுமுகம், துளசி, குமார், செந்தில், வெங்கட், உதயச்சந்திரன், பழனி, மணிகண்டன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறக்கட்டளை நிறுவன தில்லை சபாபதி செய்திருந்தார். முரளி 3 and முரளி 4.
10வது உலக யோகா தின விழா அரியாங்குப்பம் கடலூர் பாண்டி சாலையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையமும் புதுச்சேரி கிரீடா பாரதியும் இணைந்து நடத்திய இந்நிகழ்ச்சியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். பதஞ்சலி யோகா மைய நிறுவனர் வேல்முருகன் செயல்முறை விளக்கம் அளித்தார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓவியம், கட்டுரை போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசினை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் சத்தியமூர்த்தி, செயலாளர் தணிகை குமரன், கார்த்திகேயன், அரியாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 10வது சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு யோகாசன பயிற்சி செய்தார். மேலும் இவ்விழாவில் மருத்துவர்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள், ஊழியர்கள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள ஸ்ரீ கம்பிளிசாமி மடத்தில் 10வது சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது. இதில் அகில உலக யோகா கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம், ஆனந்த ஆசிரமம், சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம் மற்றும் ரிஷி மாமா ஃபவுண்டேஷன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சித்தர் பூமி யோகாசன தலைவர் டாக்டர் ஆனந்த் பாலயோகி பவனானி யோகாசன செயல்முறை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சங்கத் தலைவர் டாக்டர் ஆனந்த் பாலயோகி பவனானி யோகா ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டி பேசினார். இதில் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்க துணைத் தலைவர் தேவசேனா பவனானி, சங்க செயலாளர் தயாநிதி, சங்க பொருளாளர் சண்முகம், மூத்த துணைத் தலைவர் கஜேந்திரன், சங்க துணை செயலாளர்கள் டாக்டர் பாலாஜி, சங்க உறுப்பினர்கள் லலிதா சண்முகம், செந்தில்குமார், அன்பழகன், மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பகுதியில் சந்துரு பால் வியாபாரம் செய்து வருவதுடன் கண்டமங்கலம் பகுதியில் இவர்களது கால்நடைகளுக்கு தீவனமிட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் வேலைகள் முடிந்து தனது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் கண்டமங்கலம் பகுதியிலிருந்து புதுச்சேரி வில்லியனூர் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது கண்டமங்கலம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எதிர் திசையில் சர்வீஸ் சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் நிலை தடுமாறி சர்வீஸ் சாலையின் தடுப்பு கட்டையில் மோதி அவரது மகன் குகன் வயது 11 இருசக்கர வாகனம் தடுப்பு கட்டையில் மோதி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் இறந்தார். தனது மகன் தன் கண்முன்னே இறந்ததை பார்த்த தந்தை மயக்கமுற்றார். உடனே அக்கம் பக்கத்தினர் விரைந்து சென்று அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து இறந்த உடலையும் தலையில் பலத்த காயப்பட்ட நபரையும் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்றுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கண்டமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் நடராஜன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் வெள்ளைத்தங்கம் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்தில் அருகாமையில் உள்ள கடைகளிலும் பொதுமக்களிடம் விசாரித்து வழக்கு பதிவு செய்து உடலை உடல்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர்.